சொப்பா ரொம்ப வெயில் அடிக்குது. உங்க எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுது. அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? குளுக்கோஸ் இல்ல ஜூஸ் குடிப்பீங்க. பட் என்னைக்காச்சும் நீங்க உங்களோட ஸ்கின்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஓகே. இப்ப அத பத்தி யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. யூசுவலாவே எல்லாருமே சன்லைட்ல போகும்போது எல்லாரோட ஸ்கின்னுமே டர்ன் ஆகும். அத யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அத டர்ன் ஆகாம இருக்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவாங்க. அந்த சன்ஸ்கிரீன பத்தி தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஓகே. யூசுவலா நம்ம சன்ஸ்கிரீன் எதுக்கு யூஸ் பண்றோம்? யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். இந்த யூவி ரேஸ் 2 டைப்பா பிரியுது. ஒண்ணு யுவிஏ அண்ட் யுவிபி. யுவிஏனா யுவி ஏஜிங் ஸ்கின்னும், யுவிபி அப்படின்னா யுவி பர்ன் ஸ்கின்னு சொல்றாங்க. இந்த ஏஜிங் ஸ்கின் என்ன பண்ணும்? நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை டைரக்டா போய் பெனிட்ரேட் பண்ணி யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பட் யுவிபி என்ன பண்ணும்? உங்களுக்கு சன்பர்ன் அப்படிங்கறத ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்களோட டிஎன்ஏவை டைரக்டா அது டேமேஜ் பண்ணிடும். ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால நிறைய சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். என்னென்ன சைட் எஃபெக்ட்னு கேட்டீங்கன்னா, சன்பர்ன் ஏற்படுத்தலாம், இல்லாட்டி பிரிங்கிள்ஸ், உங்களுக்கு தோல் சுருக்கம் வரலாம், டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம மெலனோமா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் கேன்சரையும் இந்த சன்ஸ்கிரீன் ஏற்படுத்தும். பட் இந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலும், பட் ஆனா எனக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாவே சன்ஸ்கிரீன் வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். நம்பர் 1 பிசிக்கல்னும், நம்பர் 2 கெமிக்கல்னு பிரிக்கலாம். பிசிக்கல் சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இன்கிரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இந்த 2 இன்கிரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சன்ஸ்கிரீன் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃப். அது என்னன்னு தெரியுமா? நம்பர் 1 ஜிங்க் ஆக்சைடும் அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு. இந்த ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு இருக்கும்போது இது ரெண்டும் என்ன பண்ணும்னா உங்க ஸ்கின்னை யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இது உங்க ஸ்கின்ல யூவி ரேஸ் அப்சர்வ் ஆகாம இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நம்பர் 2 கெமிக்கல். கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆக்சோபென்சின், அவோபென்சின் இது மாதிரி சில கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்? உங்க ஸ்கின்னை யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமானீங்கன்னா கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணாது. இது என்ன பண்ணும்னா யூவி ரேஸை உங்க ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணி உங்க ஸ்கின்ல ஹீட்டை ரொம்ப ஈஸியாவே இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர். சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல அண்ட் எந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியலையா? அதை பத்தி நீங்க கண்டிப்பா பார்ட் 2ல பார்க்கலாம்.